எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. என்ன ஒரு விசித்திரமான டாபிக்கா இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் டெய்லி என் லைஃப்ல வந்துட்டு இந்த வார்த்தைய கேட்காம இருந்ததே இல்லைங்கிற மாதிரி தான். அதாவது நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து. நம்ம பேஷண்ட்ஸ் இத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் வாங்க பழகலாம் வெயிட் லாஸ் கேம்பெயின் பண்றேன்ல, அதில வந்துட்டு டெய்லி சொல்லுவாங்க. ஒரு பேஷண்ட் உள்ள வரதுக்கு முன்னாடி, "மேம் நீங்க எனக்கு மோட்டிவேஷன் குடுங்கன்னு." என்னது நான் மோட்டிவேஷன் குடுக்கணுமா? பேஷண்ட் பார்க்குறதாங்கிற மாரி இருக்கும். ஸோ நான் சொல்ற டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க போய் யாராவது கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இல்ல என்னோட பேஷண்ட்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா, நீங்க சொல்றத மட்டும் தான் நான் சொல்றேன். வெயிட் லாஸ்ன்னு வந்துட்டாலே வந்துட்டு, நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்துட்டு ரொம்ப சோம்பேறியா இருப்பீங்க. நீங்க சாப்பிடுறத கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் சொல்லும்போது, அவங்க சொல்ற வேலை, "என்ன மாரி வீட்டு வேலை செய்றதுக்கு ஆளே இல்ல மேம்" அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது நான் டெய்லி 3 கிலோமீட்டர் நடந்துடுறேன். எப்படி நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இங்கேருந்து காலேஜுக்கு நடந்து போவேன், பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போவேன், வேலைக்கு நடந்து போவேன். அதே மாரி நான் வீட்ல சமையல் செய்யும்போது, அப்படியே வீட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் நடந்து வருவேன். இதெல்லாம் பண்ணியும் நமக்கு வந்துட்டு ஒரு ரிசல்ட் இல்ல தானே. ஸோ இது ரொம்ப ரொம்ப காமனா சொல்லுவாங்க. "என்னைய பார்த்து நீங்க வேலை செய்யலன்னு சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாவே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சுத்தமா சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இது யார் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தது ஃபர்ஸ்ட்டு? கம்மியா சாப்பிடணும், கம்மியா சாப்பிடணும்னு. என்னைக்குமே வெயிட் லாஸ்ல அழகும் கூடயே சேர்ந்து வரணும், ஹேர் நல்லா டென்ஸா வரணும், ஸ்கின் பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா, குவாலிட்டி அதாவது தரமான உணவுகள் அளவா சாப்பிடக்கூடாது. ஜாஸ்தியா தான் சாப்பிடணும். அதாவது தரமான உணவுகள் என்னைக்குமே வந்துட்டு நம்மனால அரை வயிறு தான் சாப்பிட முடியும். ஒரு விஷயம் வந்துட்டு அளவுக்கு மீறி ஒரு டேஸ்ட் குடுத்துச்சுனா தான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான்னு தோணும். அதுவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இவ்ளோ ஒரு 250 கிராம் வந்துட்டு ஒரு பீன்ஸ் பொரியல் குடுக்குறாங்கன்னா, பசிச்சாலும் என்ன பண்ணுவோம்? அத சாப்பிடவே மாட்டோம். ஆனா பசிக்காம இருக்கும்போது இன்னொரு தோசை, இன்னொரு தோசை, இன்னொரு தோசைன்னு எத்தன தோசை நம்ம சாப்பிட்டுருக்கோம். இந்த மாரி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்துட்டு சாப்பிடவே மாட்டேன். ஆனா எனக்கு வெயிட் போடுது. எங்கேருந்து போடும்? நீங்க என்ன சாப்பிடுறீங்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு யுனிவர்சல் டயலாக் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. டைமே இல்ல. காலையில 6 மணிக்கு நான் வேலைக்கு போனேன்னா, நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். டைமே சுத்தமா எனக்கு இல்ல. நெறைய பேர் வந்துட்டு டீச்சர்ஸா இருப்பாங்க. லைக் நார்மலான ஒரு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மாரி இருக்கும்னு. காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு 6 மணிக்கு வந்துருவேன். இந்த மாரியா இருக்கிற ஆட்களுக்கும் டைம் இல்ல. சரி மார்னிங் 6:00 போயிட்டு நைட் 10:00 வரவங்க எனக்கே கஷ்டமா இருக்கும். நான் எந்த கேப்ல இவங்களுக்கு டயட்ட சொருகுறது, மெடிசின சொருகுறதுன்னே எனக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஓகே. ஆனா, கூடவே சேர்ந்து எக்ஸ்ட்ராவா உடம்ப பார்த்துக்கணும்னு இருந்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு உங்களோட லைஃப்ல நீங்க எடுத்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு உங்கள பிரையாரிடைஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பிஜில இருக்கேன், ஹாஸ்டல்ல இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்கேன், ரிலேட்டிவ் வீட்ல இருக்கேன். இந்த 4 விஷயமும் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம். என்னாலயே எதுவும் சொல்ல முடியாது. பிஜி, ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கும்போது. பட் ஸ்டில் அங்கேயும் உங்களால அழகா உங்களோட ஹெல்த்த பார்த்துக்க முடியும். ஏன் அப்டின்னா, இப்ப நான் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு பீட்ஸா வாங்குவாங்க. நான் அத சாப்பிடாம இருந்தேன்னா ஒரு மாரி இருக்கும். என்ன மாரி இருக்கும்? பீட்ஸா வேண்டான்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதே ஒரு வீட்லருந்து எங்க அம்மா அவியல் செஞ்சு குடுத்தாங்க, புட்டு செஞ்சு குடுத்தாங்க அப்டின்னா, ஐயோ! வேணாண்டி. அப்ப மட்டும் வேணான்னு சொல்றீங்க, பீட்ஸாக்கு மட்டும் எங்க போச்சு? ஸோ பேட் ஃபுட்டுக்கு வந்துட்டு வேணான்னு ஈஸியா சொல்லுங்க. இன்னொன்னு குட் ஃபுட் சாப்பிடும்போது எல்லாருமே வந்துட்டு என்ன ஒரு மாரி பார்க்குறாங்க. என்ன முட்டைலாம் சாப்பிட்டு என்ன பண்ண போற? அப்டின்னு. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். ஆனா, உங்க ஹெல்த்த நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு பிஜில ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது. வித்தவுட் ஐஸ் அண்ட் வித்தவுட் சுகர். இல்ல எங்கேயாவது போம்போது பார்க்குற இடத்துலலாம் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ, கம்மங்கூழு, மோரு, ஆலோவேரா ஜூஸு, பயிறு வகைகள் சாப்பிடுறது, மொளக்கட்டின தானியம் இருந்துச்சுன்னா, அத வாங்கி சாப்பிடுறது, தேங்காய் பூ சாப்பிடுறது, இளநீ குடிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு வெளிய போம்போது குட் ஃபுட்டா பார்த்து பார்த்து எடுத்து சாப்பிடுங்க. அதுவே ஒரு ஹேபிட் ஆயிடும். நம்ம இப்ப போனா என்ன பண்றோம்? பீட்ஸா சாப்பிடுறது, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறது. போன வருஷத்துல வந்துட்டு டாப் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோல போனது என்னது? யுனிவர்சல் ஃபுட் பிரியாணி தான். அவ்ளோ பிரியாணி சாப்பிட்டா எப்படிதான் வெயிட் லாஸ் பண்றது நம்ம? ஸோ இந்த வருஷம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கலாம். சரியா? இன்னொன்னு மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்க்குறேன் மேம். 2 நாள் என்ன 2 நிமிஷம் கூட நான் மோட்டிவேட் ஆக மாட்டேங்கிறேன். அப்ப பார்க்கும்போது எல்லா வெறியும் வருது. அதுக்கப்புறம் எங்க போகுதுன்னே தெரியலன்னு என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க. நான் நைட்டும் பகலும் உழைச்சு உழைச்சு உட்காந்து டிப்ஸ் எல்லாம் எழுதி நான் உங்களுக்கு சொன்னா, என்கிட்ட வந்துட்டு மேம் இந்த மாரி நெறைய வீடியோ பார்க்குறோம். ஆனா அது ஒரு 10 நிமிஷம் கூட தாங்க மாட்டேங்குது. அப்புறம் நான் மறந்துடுறேன். இது வந்துட்டு ஃபியூ தான். ஆனா நெறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் பார்த்து அத ஃபாலோ பண்ணியே அழகா 15 கிலோ, 2, 3 கிலோலாம் குறைஞ்சவங்க எவ்வளோ பேரு. அவங்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். பார்த்துட்டே இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு முழிக்காதீங்க, தூங்குங்கங்கிறதே நான் 12:30 மணிக்கு தான் மேம் பார்ப்பேன் உங்க வீடியோவன்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே வாயடைச்சு போயிடுவேன். என்ன பேசுறதுன்னே தெரியாம. ஸோ அந்த மாரிலாம் நீங்க பண்ணாதீங்க. ஸோ இந்த மோட்டிவேஷன் குடுத்துட்டே இருங்க. நானும் குடுத்துட்டே இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஆனா கொஞ்சம் சீக்கிரமா மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நெறைய பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, வீடு மாத்துனோனே அங்க இருக்கிற ஜிம்ல ஜாயின் பண்ணலான்ட்டு இருந்தேன். நான் வந்துட்டு வெளியூருக்கு வேலைக்கு வந்துட்டேன். ஸோ பக்கத்துல இருக்கிற ஜிம் காஸ்ட்லியா இருக்கு. தூரத்துல இருக்கிற ஜிம் தான் நார்மலா இருக்கு. ஆனா தூரத்துல இருக்கிற ஜிம் போறதுக்கு
பெட்ரோல் செலவாகுது. என்ன கதை! இதெல்லாம் சொல்லவே கூடாது. வீட்டுக்குள்ள ஒரு படிக்கட்டு இருந்தாலே போதும் நம்ம வொர்க் அவுட் பண்றதுக்கு. ஒரு சேர் இருந்தா போதும். 1 லிட்டர் பாட்டில் இருந்தா போதும். எவ்வளோ விஷயங்கள் வச்சு நம்ம வொர்க் அவுட் பண்ணலாம். இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தா என்ன ஆகுறது? இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூஸ் பண்ணிக்கணும். அதனால அங்க போறேன், நான் வீடு ஷிஃப்ட் பண்றேன், வேலை ஷிஃப்ட் பண்றேன், பக்கத்துல இருக்கிறதுக்கு போறேன். இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் வந்துட்டு சில்லியா குடுக்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, என்ன பண்ணாலும் உடம்பு குறைய மாட்டேங்குது. என்ன பண்ணீங்க? அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் பண்ணேன். அவ்வளோ கன்சிஸ்டென்ட்டா இல்லன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க கன்சிஸ்டென்ட்டாவே இருந்தேன். ஆனா உடம்பு குறைய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு 3 பிளான் சொல்லப் போறேன். அந்த 3ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி நம்ம ஒண்ணொண்ணா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேக்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா 80% வந்துட்டு நம்மளோட உடல் குறைப்பு நடக்கணும். இப்போ வந்துட்டு ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் மாசம் வந்துட்டு 5 to 7 கேஜிஸ் நல்லா சாப்பிட்டு நம்ம குறைக்கிறோன்னே வச்சுக்கோங்க. அதுல 80% ஆஃப் த வெயிட் லாஸ் 80% வந்துட்டு உணவுல மட்டுமே நீங்க வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கணும். உடற்பயிற்சி 80% போட்டுட்டு உணவுல வந்துட்டு 20% அதை தான் நம்ம எல்லாரும் பண்றோம். வீடு கூட்டுறேன், பாத்திரம் வளர்க்குறேன், ஓடுறேன், ஒளியிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றேன். ஆனா உணவு மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறோம். அது ஒரு 20% தான் நம்ம என்ன பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம். 3 வேளையும் அரிசி சாப்பாடு, இல்லை நான் சப்பாத்தி சாப்பிட்டேன், ஆனா என்ன சாப்பிடணும்னு கரெக்டாக சாப்பிட்றது இல்லை. ஸோ இதுதான் நம்ம பண்ற ஒரு மேஜரான மிஸ்டேக். ஆனா நிதர்சனமான உண்மை என்ன, 80% வந்துட்டு உணவுல தான் வெயிட் லாஸ் நடக்குது. அப்போ ஒரு மாசத்துக்கு 4 கிலோ நீங்க உணவு கன்ஃபார்மா கண்ட்ரோல் பண்ணாதான் நடக்கும். மிச்சம் இருக்கிற ஒரு 2-3 கிலோ தான் வந்துட்டு உடற்பயிற்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் நல்ல டயட்ல இருந்தேன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட நீங்க வரவே மாட்டீங்க. நீங்களே அழகாக வெயிட் லாஸ் பண்ணிடுவீங்க. பட் ஸ்டில் ஒரு நல்ல டயட் வேணும், பிளான் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐம் ஹியர் டு ஹெல்ப். அந்த 3 சூப்பரான டெக்னிக்ஸ் பார்க்கலாமா? மொதல் டெக்னிக், க்ளீன் போல்ட் ஆகிடாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் நிறைய பேஷண்ட்ஸுக்கு, நிறைய பர்சனுக்கு இந்த ஒரு டெக்னிக் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் வந்துட்டு ஒரு 10 விஷயத்த ஒரே மாதம் விட்டுறணும்ப்பா. நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் ஒர்க் அவுட் பண்ணணும், நான் இவ்வளோ ஜூஸ் குடிக்கணும், நான் ஸ்வீட் கட் பண்ணிடணும், நான் மைதா கட் பண்ணிடணும், நான் நிறையா ஜாகிங் போகணும், வாக்கிங் போகணும், நான் நல்லா ஆக்டிவாக இருக்கணும், டயர்ட்னே சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 10-15 விஷயத்த ஒட்டுக்கா ஒரே மாதம் ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு என்ன கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஸ்மால் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 100 படிக்கட்டு ஏறி ஒரு சிலையை பார்க்க போகிறோன்னா மொதல் படிக்கட்டு, 2வது, 3வது, 4வது தானே ஏறுவோம். இந்த மாதிரி ஏறி ஏறி அந்த ஸ்மால் வின்ஸ் சொல்லுவாங்களா, அதனால ஒரே ஒரு ஹேபிட் நான் சொல்லட்டுமா, ஸ்வீட்டை மட்டும் நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் மாதத்துக்கு வெறுமனே ஸ்வீட், அதாவது ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கிற எந்த உணவும் எடுக்க வேணாம். நீங்கள் மற்றபடி என்ன வேணாலும் சாப்பிடுங்க, அதை பற்றி கவலையே இல்லை. நேச்சுரல் சுகர்ஸ் எடுக்கலாமா? வேண்டாம். இனிப்புன்னு வாய்க்குள்ளே போகக்கூடாது. இது ஒன்று மட்டும் அடுத்த ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நாள்லேருந்து. வேறு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கானா? 3 பிளானில் ஃபர்ஸ்ட் பிளான் வந்துட்டு கம்ப்ளீட்லி அவாய்ட் ஸ்வீட்ஸ். நேச்சுரல் ஸ்வீட்ஸ் என்னது? ஹனி, ஜாக்ரி, ஃப்ரூட்ஸில் வந்துட்டு சப்போட்டா, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இந்த மாதிரி ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸையுமே நிறுத்தணும். ஸோ நார்மலாக பிட்டர் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு மாதத்துக்கு இது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். இப்போ மட்டும் இதை பண்ணிட்டு ஒரு மாதம் கழிச்சு டக்குன்னு நம்ம திருப்பி எல்லா ஸ்வீட்டும் சாப்பிடலாம் அப்படிலாம் இல்லை. இது ஒன் ஆஃப் தி ஹேபிட்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஒரு 10 படி இருக்குன்னா மொதல் படி. அப்போ 2வது படி ஏறும்போது ஃபஸ்ட்டு படி இறங்குவீங்களா? இறங்க மாட்டீங்க தானே, அடுத்த படி தானே ஏறுவோம். ஸோ இது ஒரு படி. இது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் இருக்கும். 10 நாளில் நீங்கள் வந்துட்டு அதை பார்ப்பீங்க. அப்போ வந்துட்டு டீ காஃபி குடிக்கக்கூடாதா? ஆமாம், டீயில் உப்பா போட்டு குடிக்கிறோம், சக்கரை தானே போட்டு குடிக்கிறோம். ஸோ நேச்சுரல் ஸ்வீட்ஸும் எடுக்கக்கூடாது, ஸ்வீட்டும் எடுக்கக்கூடாது. இது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். 2வது பிளானாவது ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட் பிளானே செம்ம ஈஸி, ட்ரை பண்ணால் வந்துடும். செகண்ட் பிளான் வந்துட்டு பிசி கண்ட்ரோல். இவ்வளோ பெரிய தட்டு வேண்டாம், இத்தனோண்டு தட்டோட சைஸை வந்துட்டு குறைச்சிருங்க. போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு இவ்வளோ சாப்பாடு, இவ்வளோ பொரியல் நிறைய வச்சு சாப்பிட்றோமா, அது அப்படியே ஒரு ஹாஃபாக பண்ணிக்கிறது ஒரு ஈஸியான ஒரு பிளான். இதனால் நமக்கு என்ன நடக்கும்னா, ஒரு திருப்தி, ஒரு மனுஷனுக்கு டெய்லி ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக இருப்பார். என்னன்னு சொல்லுங்கள், வயிறு முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா எபாடி அப்படின்னு. இன்னொன்று வந்துட்டு நல்ல மோஷன் போயிட்டாங்க, ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சுன்னா எபாடி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த திருப்தியாக சாப்பிட்றது தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் என்றைக்குமே அரை வயிறு தான் சாப்பிடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அரை வயிறு சாப்பிட்டுட்டு கால் வயிறுக்கு தண்ணி, கால் வயிறு அரைக்கிறதுக்கு கொடுக்குற ஸ்பேஸ். மொத்தமாக சாப்பிட்டு நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டோன்னா தண்ணி ஊற்றினா எங்கே போகும், எங்கே காற்று இருக்குது, எப்படி டைஜஷன் நடக்கும்? ஸோ என்றைக்குமே அரை வயிறு. அந்த எக்ஸ்ட்ராவாக இது ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடலாமா நினைக்கும் போது போய் கையை கழுவிட்டு வந்துடணும். புரியுதா நான் சொல்கிறது? இது வந்துட்டு ஒரு ஈஸியான டெக்னிக். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வயிறு நிறையவே நிறையாது. நிறையாட்டியும் அது ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த ப்ராசஸ் இருக்குமே தவிர்த்து அதுக்கப்புறம் நீங்கள்
நீங்க அத மறந்துருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி லைட்டா சிப்பா எடுக்கும்போது. ஸோ இந்த பிசி பிளான் வந்துட்டு ஈஸியானது தான். நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் மீல்லேருந்தே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்துட்டு நார்மலா ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடுற பர்சன்னா 2 சப்பாத்தில நம்ம வயிறு ஃபுல் ஆயிடும் வித் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். 2 சாப்பிட்டு முடிச்சோனே எக்ஸ்ட்ரா 1 சாப்பிடலான்னு போகும்போது எந்திச்சு கைய கழுவி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 3வது பிளான் என்னன்னா 6 மணிக்குள்ள டின்னர் முடிக்கிறது. இத நீங்க விடவே மாட்டீங்களான்னா, நீங்க பண்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். வொர்க் அது இதுன்னு நெறைய விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க. ஆஃப் கோர்ஸ் எனக்கே புரியுது. பட் ஸ்டில் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா, அந்த விஷயத்த பண்றதுக்காக என்னென்ன மாரியான யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், ஒரு 10 நிமிஷம் எனக்கு குடுங்க. நான் வந்துட்டு இப்படி ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், ஒரு வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கேங்கிறத ஓப்பனா போய் சொல்லுங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் சந்தோஷத்த குடுக்கும். நீங்க நல்லா இளைச்சு, ஹெல்தியா, வொர்க்ல இன்னுமே கான்சன்ட்ரேட் பண்ணி, இன்னுமே சுறுசுறுப்பா இருந்துச்சுன்னா, அந்த கம்பெனிக்கும் நல்லது தானே! நமக்கு தேவையானத நம்ம தான் கேட்டுக்கணும். ஸோ இந்த 6 மணி டின்னர் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு வொர்க் ஸ்பேஸ்ல இருந்தீங்கன்னா, அவங்க கிட்ட கேளுங்க. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்ல சாப்பிட்டு முடிங்க. அவ்வளோதான் இருக்கும் டின்னர். நீங்க டின்னர் என்ன சாப்பிடுறீங்கன்னு கணக்கே இல்ல. இந்த 6 மணி பிளான்ல என்ன அப்படின்னா, ஈஸியான விஷயம். நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா 6 to 6 ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈவினிங் 6 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதாவது சூரியன் உதிக்கும்போது சாப்பிட ஆரம்பிச்சு, சூரியன் மறையும்போது கல்லீரலுக்கு ஓய்வு குடுத்துறணும். இப்படி நீங்க குடுக்கும்போது, ஈவினிங் 6 மணிக்கு மேல பசிக்கும் இல்லையா? பயங்கரமா வந்துட்டு பசிக்கும். உடம்பு கேட்கும். எனக்கு ஏதாவது சோறு போடு அப்படின்னு கேட்கும்போது, போட மாட்டேன், போட மாட்டேன்னு நீங்க சொல்லும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பு இருக்குல்ல, நம்மளோட வயிறு தொப்பைன்னு ஒண்ணு இருக்கு, கையில இங்க ஃபேட் இருக்கு, கழுத்துக்கு கீழ ஃபேட் இருக்கு, தொடையில ஃபேட் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் 6 மணிக்கு மேல. என்ன வெளிய எந்த சாப்பாடே வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டு, சரி ஓகே. ஒரு 5, 6 நாளுக்கு அப்புறம் கேட்டு கேட்டு வெளிய இருந்து நீங்க போடவே மாட்டேங்கிறீங்களா? 6:00 மேல ஒரு 12 ஹார்ஸ் ஃபாஸ்டிங்கா? அப்போ உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள ஃபர்ஸ்ட்டே படிஞ்சிருக்கிற அத்தனை கொழுப்பும், ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால், இங்க இருக்கிற விசரல் ஃபேட், மசில் ஃபேட், ஆர்கன் ஃபேட் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிரும். அப்போ உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக்கான வெயிட் லாஸ் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா, 0 கேலரி ஃபுட்ஸ்ன்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி நீங்க குறைச்சிக்கலாம். நான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னிலயும் சரி, நான் என் பேஷண்ட்ஸுக்கு சொல்ற ஒரு வெயிட் லாஸ் ஜர்னில என்னைக்குமே 2 விஷயம் சொல்வேன். 6 மணிக்கு மேல எப்படி பசிச்சாலும் நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க. இன்னொன்னு வெள்ளரிக்காவ குட்டி குட்டியா கட் பண்ணி உப்பு மிளகுத்தூள் போட்டு வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸ்ல. எப்பெல்லாம் பசிக்குதோ அத எடுத்து சாப்பிடுங்க. அப்படி இல்லனா வெள்ளரிக்காவ சும்மா கொறிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவேன். இந்த 2 விஷயத்த தான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இது லாஸ்ட் பாயிண்ட்டா சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஜர்னிக்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு படி ஏறுறோம் அப்படின்னா, அந்த 10 படியில தான் நமக்கு டெஸ்டினேஷன் இருக்குன்னா 10 படி ஏறிடணும். 100 கிலோலேருந்து 55 கிலோ தான் நம்மளோட டெஸ்டினேஷன்னா 55 கிலோக்கு வந்துரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மேல போயிட்டு நம்ம ஜாலியா இருக்கிறதெல்லாம் அது செகண்டரி. ஆனா, அந்த 10 படி ஏறாம 5வது படியிலேயே உட்காந்துட்டோம் அப்படின்னா, மேலேயும் போகாம, கீழேயும் போகாம 2 கட்டானா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாரி இந்த 55 கிலோ வராம 70லயே சாட்டிஸ்ஃபை ஆயிக்கிறது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ரொம்ப இளைச்சிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆகுறதா வேண்டவே வேண்டாம். உங்க உடம்புக்கு கரெக்டான பிஎம்ஐ எதுவோ அதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, என்னைக்குமே பிஎம்ஐ வெயிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அத மேனேஜ் பண்றது. அதாவது மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஒரு இருக்கதுலயே மொக்கையான ஒரு விஷயம். புரியுதுங்களா? இந்த 55 உங்களோட ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் வந்ததுக்கப்புறம், நான் இதே மாரி தான் வாழ்க்கை ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம நல்ல விஷயங்களா சாப்பிட்டு இருக்கணுமான்னா, அப்படிலாம் இல்லவே இல்ல. நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியும் எப்ப எப்ப என்னென்ன சாப்பிடணும்னு. இப்ப நம்ம நெறைய சாப்பிட்டா அடுத்த வேளை எப்படி சாப்பிடணும்? ஏன்னா நம்ம அந்த கஷ்டப்பட்டு தானே வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மருந்து எடுத்தோ, இல்லன்னா ஒரு ஷேக் எடுத்தோ, ஏதாவது ஒரு மிக்ஸ் எடுத்தோ, ஒரு கஷ்டமே இல்லாம நம்ம ஒண்ணும் வெயிட் லாஸ் பண்ணல. பயங்கரமா கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணும்போது, உங்களுக்கு திருப்பியுமே அந்த 100 கிலோக்கு போகவே தோணாது. மேல 10 படி ஏறிட்டா கீழ இருக்கிற வியூ எவ்வளோ அழகா இருக்கும். அதே மாரி தான் நம்ம உடம்பும். நீங்க அழகா இளைச்சிட்டீங்க. ஹெல்தியான வெயிட் லாஸ் பண்றீங்க. உங்க உடம்பு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஸ்டிஃப்பா இருக்கு. ஸ்டாமினாலாம் எங்கேயோ போயிடுச்சு. ஃப்ளெக்சிபிலிட்டி வளைஞ்சு நெளிஞ்சு என்னென்னமோ பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா, திருப்பி கீழ பார்க்கணும்னு தோணவே தோணாது. ஏன்னா உடம்பு அந்த அளவுக்கு ஆக்டிவாவும், ஹேப்பியாவும் இருக்கும் இந்த வெயிட் லாஸ் ஜர்னி. ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமா? 2024ல 1 மாசம் முடிய போது இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல. பிரச்சனையே இல்ல. தேர் இஸ் ஆல்வேஸ் டைம். என்னைக்குமே பாஸ்ட்ட பத்தி யோசிச்சு ஒரு துளியோண்டு பிரயோஜனம் கூட இல்ல. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இன்னைக்கு நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷன் தான் என்னால் கொடுக்க முடியும். என்னால் முடிஞ்ச உங்கள் வீட்டுக்கே வந்து பெண்டை நிமிர்த்தி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவேன். பட் ஸ்டில் நம்மளால முடியாது. ஸோ வீடியோஸ்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் 2 மந்த்க்கு அப்புறம் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை நேரில் நம்ம எப்பயாவது பார்த்தோன்னா நேர்லேயும் வந்து சொல்லுங்கள். ஒரு வேளை வெயிட் லாஸுக்கு வந்துட்டு எனக்கு ப்ராப்பரான ஒரு டயட் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கீழே இருக்கிற 2 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களோட பிஎம்ஐ, உங்கள் ஹைட்டோ, உங்களோட வேலை, எப்போ போகிறீங்க, எப்போ வரீங்க, பிஜியில் இருக்கீங்களா, இது எல்லாத்தையும் பார்த்து per month 5 to 7 kgs குறைக்கிற மாதிரி வெயிட் லாஸ் டயட் பிளான்ஸும் ஒர்க் அவுட் ரொட்டீனும் உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன்லேயே சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு மெடிசனுமே வேணாம்
எனக்கு நான் பக்காவா ஹார்ட் ஒர்க்ல மட்டுமே வெயிட் லாஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா தாராளமா இந்த டயட் பிளானை நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு அழகா பிளான் போட்டு கொடுப்பாங்க. இது வந்துட்டு நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், நாட் அ கம்பல்ஷன். இல்ல உங்களுக்கு பக்கத்திலேயே நான் ஒரு பிளான் வாங்கிக்கிறேன், என்னோட ஹஸ்பண்டே கோச்சா இருக்கிறாரு, என் ஒய்ஃபே கோச்சா இருக்கிறா, அவளே ஒரு டயட்டீஷியன் தான், இந்த மாதிரிலாம் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட உங்களோட பிஎம்ஐ பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் சொல்ற இந்த வெயிட் லாஸ் பிளான் வந்துட்டு எந்த ஒரு சீட் டே இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க, இந்த ஈஸியாகவே வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிளானாக தான் இருக்கும். ஏன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், யார் தான் நம்ம 100 கிலோவில் இருப்போம், எல்லாருமே 50 கிலோ தாஜ்மஹாலாக தானே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஈஸி ப்ராசஸ்ஸை என்றைக்குமே சூஸ் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு ஒரு கல் அடி வாங்குதோ அந்த அளவுக்கு அழகாக அதோட செலவு வரும். அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கான டயட் பிளான்ஸ் ஒரு வேளை வேணும், கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களோட எல்லா ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே கேட்டுப்பாங்க. அண்ட் டயட் பிளான்ஸுக்கும் ஒர்க் அவுட் பிளான்ஸுக்கும் ஒரு மாதத்துக்கு போட்டு கொடுப்பாங்க. அது எவ்வளோ மாதம் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கான சார்ஜஸ் வந்துட்டு 2499 2499 ரூபா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நானே பண்ணுறனாலும் உங்களோட இஷ்டம் தான். பட் ஸ்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். நன்றி, வணக்கம்.